NASA scientists, engineers, astronauts years and years work பண்ணாங்க. thousands of years ராக்கெட் எக்ஸ்ப்ளோர் ஆச்சு, டெஸ்ட் ஃபெயில்ஸ் ஆச்சு, பீப்புள் டைட். ஆனால் அவங்க ஸ்டாப் பண்ணல. பிகாஸ் சம்டைம்ஸ் ப்ராக்ரஸ்க்கு ப்ரைஸ் இருக்கும். ஃபைனலி 1969 த மிஷின் அப்போலோ 11 மூன் லேண்ட். என்டையர் வேர்ல்ட் டிவி முன்னாடி உட்காந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பிரெத் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தான். ராக்கெட் லான்ச், மேசிவ் சவுண்ட், ஃபயர், ஸ்மோக். ஆனால் அதை விட பெருசாக இருந்தது ஹியூமன் ஹோப். இன்சைட் தி ஹேர் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூனுக்கு போயிட்டு இருந்தான். நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் அண்ட் மைக்கேல் காலின்ஸ். மூனுக்கு ரீச் ஆன அப்புறம் லேண்டிங் ஈஸி இல்லை. ஃபியூல் குறைஞ்சி போச்சு, சர்ஃபேஸ் டேஞ்சர், ஒன் ராங் மூவ், மிஷின் ஓவர். ஆனால் ஃபைனலி ஈகிள் ஸ்டாண்டர்ட். அந்த சென்டென்ஸ் ஸ்டில் அப் ஃபார் எவர். நீல் ஆம்ஸ்ட்ராங் மூன் மேலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சார். அந்த ஃபேமஸ் லைன், ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மேன் ஒன் ஜெயிண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட். அது ஜஸ்ட் டைலாக் இல்லை, அது என்டையர் ஹியூமன் ஹிஸ்டரியோட சமர். thousands of years மூணை பார்த்து வண்டரான ஸ்பீஷஸ் ஃபைனலி அங்கே போய் நின்னாச்சு. நீ யோசிச்சு பாருங்க, கேவ்ல இருந்து ஃபயர் டிஸ்கவர் பண்ணின மனுஷன் ஒரு நாள் மூன் மேலே வாக் பண்ணான். ஹவு இன்சைன் இஸ் தட்? ஆனால் இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன தெரியுமா? மூன் லேண்டிங் ஜஸ்ட் சயின்ஸ் விக்ட்ரி இல்லை, அது ஹியூமன் டீமோட விக்ட்ரி. thousands of people behind the scenes work பண்ணாங்க. Some designed rockets, some calculated trajectories, some solved tiny problems. ஆனால் இட்ஸ் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம், சேட்டலைட் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட்டாக ஸ்பேஸ் ரிசர்ச் நம்ம டெய்லி லைஃப்பை இம்பாக்ட் பண்ணும். ஆனால் மூன் லேண்டிங் நமக்கு டீச் பண்ண பிக்கஸ்ட் டெக்னாலஜி இல்லை. பிலீவ் ஹியூமன் இம்பாசிபிள் சொன்ன விஷயத்தை பாசிபிள் ஆக்க முடியும். சம்டைம்ஸ் உங்கள் ட்ரீம் பற்றி பீப்புள் சிரிப்பாங்க, அது உங்களால் முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் ரிமெம்பர் திஸ், மூனுக்கு போகிறது கூட ஒரு டைம் ஜோக் தான். பட் சம்ஒன் பிலீவ், அண்ட் பிகாஸ் தே பிலீவ் ஹிஸ்ட்ரி சேஞ்சஸ். ஸோ இந்த ஸ்கையை பார்த்து பயந்துங்கன்னா எய்ம் பண்ணுங்க. பிகாஸ் லிமிட் நம்ம நினச்சது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகும். இது உங்கள் கதை. இந்த நாள் ஒரு கதை டே தான், நாளைக்கு இன்னொரு கதை.